நண்பர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சீனை நோட் பண்ணியிருக்கீங்க? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜான்ஸ்னோ இருக்காப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு நடுவில் அப்படி தனியாக நின்றுட்டுருப்பார். நின்றுட்டு இருக்கும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் படைக்க இருக்க வீரர்கள் எல்லாருமே சுற்றி அப்படியே ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க தாக்க வருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இடுப்பில் இருக்க கத்தியை அப்படியே எடுத்து அதோட உரையை கழட்டி கீழே போட்டு கத்தி அப்படி பிடிச்சிட்டு ரெடியாக நிற்பார். வாங்கடா பார்த்துக்கலாம்டா, நான் இருக்கேன்டா தக்காளி, வாங்கடா நீங்களாம் உட்காலி உங்களை வெட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்பாப்பில். ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சான்சஸ் சார் இருக்காங்கல்ல, யாருக்குமே தெரியாத ஒரு ட்விஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போய் ஒரு படையை ஆளை ரெடி பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக இவர் போய் அடிக்கலான்னு இப்படி நிற்கும்போது ஆப்போசிட்டில் வந்து பார்த்துன்னு வச்சுக்க இப்படி நின்றுருப்பாப்பில். நின்று ஆப்போசிட்டில் இருக்க வருவாங்க, கரெக்டாக இந்த சைடில் இருக்க குதிரை வரும், அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை விட்டுருப்பாங்க. நம்மளால் அப்படியே சாக்காய் நின்றுட்டுருப்பாப்பில். நின்றுட்டு இருக்கும்போது நல்லா சண்டை போய்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்மால் வெறியாகி வெட்ட ஆரம்பிப்பாருங்க. சறுக்கு சறுக்கு சதக்கு சதக்கு போட்டு குத்தி கிழிச்சு அந்த ஒரு சீனு மறக்கவே முடியாது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு சீன்லாம். அப்படியே அந்த போர்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு போராக ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க வருங்க. அதனால் அப்படி ஒரு சீன் அது. அந்த ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து திருப்பி கோட்டைக்குள்ளேயே ஓடிடுவாப்பில், விண்டர்ஃபீல்டுக்குள்ளே. அவரை பற்றி மறுபடியும் பேசுவோம்.